ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா பேசுகிறேன். இந்த வாய்ஸை கேட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகினவன். ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி சினிமா தான் பிடிக்குங்கிறத விட சினிமா இயக்கம் அப்படிங்கிற பார்க்குறப்போ அது இயக்குனர் பாரத ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், முதல் மரியாதைங்கிற படத்தை நான் மதுரையில் பார்த்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. பட் இருந்தாலும் அந்த படம் இப்போ வரைக்குமே அதில் என்ன பியூட்டினா, அந்த படத்தை திரும்ப பார்த்தாலுமே எனக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் அப்பப்போ நான் அவரை எப்பப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அப்போல்லாம் அந்த கேள்விக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. என்னுடைய பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாரதராஜாவோட நெருங்கி பழகக்கூடிய அந்த அனுபவம் கிடைச்சது தான். குறிப்பாக நான் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் பாரதராஜா சாரை ஒரு ரசிகனாக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆர்ஜேவாக இருந்தப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக அவரை சந்திக்கணும், அவரை போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பழக்கம். அப்படி அந்த பழக்கம் எப்படி அதுவும் ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் வீட்டுக்கு தான் வர சொல்கிறாங்க. பாரதராஜா அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நேராக வீட்டுக்கு போகிறேன் நீலாங்கரைக்கு. அப்போ அவரை பார்க்குறப்போ நான் அப்போது டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆதித்யா டிவியில். அப்போ ஆதித்யா டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு என்ன தெரியும், அந்த காலையில் லைவ் ஷோலாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு காமெடி ஆக்டருங்கிற முறையில். அப்போ அவர் வீட்டுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹாலில் அப்படி உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி இல்லை, முதல்ல அவரை பார்க்க போகிறேன். அது வரைக்கும் திரையில் ஒரு சின்ன காட்சிகளில் பார்த்துருப்போம், இனிய தமிழ் மக்களேன்னு சொல்லும்போது பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் பார்த்துருக்கமே தவிர பழக்கம் இல்லை. அப்போது முதல்ல அவரை பார்க்குறப்போ சார் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஹாலில் உட்காந்துருக்கும்போது அந்த படிக்கட்டு அப்படி இருக்கும். அந்த படிக்கட்டு அப்படி நமக்கு தெரியும், உள்ளேருந்து மேலேருந்து வர படிக்கட்டு. அப்போ அந்த படிக்கட்டில் ஒரு மாதிரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி அந்த பழைய படத்தில் சிவாஜியெல்லாம் போடுவார்ல, ஒரு லாங் ஓவர் கோட் மாதிரி ஒன்று போடுவார். அது மாதிரி போட்டு அப்படி கட்டிட்டு வராரு. அப்படி சக்கன்னு அப்படி இறங்கி வராரு. அப்படி பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அவர் பார்க்குறப்போ அப்படி உட்காரும்போது என்ன சாப்பிடுவேன், அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி அப்படின்னு இப்படி ஆரம்பித்தார். அப்படி பேசுகிறப்போ நான் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். என்னையே பார்த்துருக்கேன், என்ன கேள்வி, எப்போ ஆரம்பிப்பது அப்படின்னாரு. அப்போ அவர் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தானே, வணங்கண்ணே அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அம்மா, அவங்க மனைவி, அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி தம்பிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னாங்க. அவங்க பொண்ணு அப்போ இருந்தாங்க வீட்டில், அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. அப்போது இவர் உடனே அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உனக்கு தெரியுது, எனக்கு தான் உனக்கு தெரியல, நீ யார் அப்படின்னார். இல்லை சார், நான் இந்த மாதிரி ஆர்ஜேவாக இருக்கேன், நான் டிவியில் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவேன், அதை நகைச்சுவை நிகழ்ச்சிங்கனால நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சார், அதுதான் அறிமுகம், வேறு எதுவும் இல்லை. அப்படியா, ஓகே சரி, என்ன பேசணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க தான் சார் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாரை பற்றி பாரதராஜா சார்கிட்ட கேட்குறதுக்கு வரேன். அப்படி கேட்க வரும்போது அந்த மைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனது யாருன்னா, நானும் மிர்ச்சி செந்தில்னு 2 பேர். நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். மிர்ச்சி செந்தில் தான் என்னை ஹெட் பண்ணுறாரு. அப்போது மைக் எடுத்துகிட்டு போகிறோம். மைக் எடுத்து வைக்கும்போது ஒர்க் ஆகலை. அந்த மைக்கில் ஏதோ சார்ஜ் போடலையா என்னவோ தெரில, அந்த ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும் மரான்ஸ்னு, அந்த டிவைஸ் ஒர்க் ஆகலைன்னொன்னே உடனே அவர் ஒர்க் ஆகலையா, வேலை இருக்கியா, இப்போ என்ன ஒன்று போடுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் எடுத்தாகணும், நீங்கள் எங்கே ஆஃபீஸ், நான் தேனாம்பேட்டை, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோம், அவர் கார் நாங்கள் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு எங்கள் வண்டியை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் தேனாம்பேட்டையில் உட்காந்து ரீச் பண்ணிட்டு அப்புறம் தான் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அன்றைக்கி கரண்ட்டு கட்டு, பவர் கட், அன்னைக்கு ஓகே, பவர் கட்டுன்னொன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே பாரதராஜா சாரை ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இன்டர்வியூ மேலே போனோம், 6வது மாடியில் இருக்குது ஆஃபீஸு, எப்படி போய் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ அவர்கிட்ட பேசுகிறேன். உங்கள் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், முதல் மரியாதையில், அப்புறம் இந்த படத்தில், இப்படி அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது அவரில் அப்படியே கேட்டே இருக்கார். அப்படியா, அப்புறம் அந்த படத்துலையா, சரி ஓகே, அப்படியே பேசிக்கிட்டே படியேறி 6 மாடி ஏற வச்சேன். 6 மாடி ஏறி போனதுக்கப்புறம் அவர் மேலே ரீச் இருக்கிற 6 மாடி ஏரியை கூப்பிட்டு வந்தேன். லிஃப்ட் சார், கரண்ட் இல்லை சார், அதனால் அந்த காமன் இது கரண்ட் இல்லை. அந்த லிஃப்ட்டுக்குன்னு தனியாக காமன் இபி இருக்கும், அது இல்லை. ஸோ ஒர்க் ஆகணுன்னா உடனே மேலே போகிறோம், இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அஜய்னு ஆர்ஜே
அவர் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கும் போது பாரதிராஜா சார் வந்து என்னை பார்த்துட்டே இருக்காரு, நானும் அவரை பார்த்துட்டே இருக்கேன். அவர் பேசும்போது அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கேன். அவர் ராஜா சாரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, அந்த படத்து மியூசிக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு அப்படியே பேசிட்டே இருக்கார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் அவருடைய பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் அவனை கேட்டார், அஜயை பார்த்து சொன்னார், இவன் 6 மணி ஏறி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்போது உடனே அஜய் உடனே சொன்னார், சார் இவர் உங்களை மாதிரியே பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே பாரதிராஜா சார் வந்து என்னை பார்க்குறாரு. பார்த்தோன்னா நான் அதான் ஃபஸ்ட்டு டைம், அதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு ஒரு மிமிக்ரி கலைஞனுக்கு கிடைக்காது. அந்த ஃபஸ்ட்டு டைம், வெரி ஃபஸ்ட்டு டைம். அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸை நான் ஒரு இடத்துல பேசி காமிச்சிருக்கேன். அது வேறு ஒரு கதையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேறு ஒரு பெரிய லெஜெண்டரி பர்சன், அவருடைய வீட்டில் அதை பேசி காமிச்சிருக்கேன். அப்போ இவங்களுடைய பாரதிராஜா அவங்க மனைவி அதை கேட்டிருக்காங்க, இந்த வாய்ஸ் அவர் மாதிரியே இருக்குது அப்படின்னு. இப்போ இவரே நேரில் நிற்கிறார். நேரில் நிற்கும் போது பேசணும், என்ன மாதிரி பேசுவியா பேசு அப்படின்னார். நான் அப்படியே பார்த்தேன், அதெல்லாம் இல்லை சார் சும்மா ஏதோ அப்படின்னு, பேசுடா அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அப்படியே குனிஞ்சிட்டே இருந்தேன், பேசியா இல்லையா அப்போ, அதான் பேசுகிறா அப்படின்னா, விழாத்தி உளத்தில் புள்ளி மாடாய் துள்ளி திரிந்த பூஞ்சிட்டு உனது கொஞ்சம் கால்கள் எங்கே அப்படின்னல்ல. அப்படியே பார்த்தேன், ஏன்னா அப்படியே பேசுது அப்படின்னாரு. அப்போது அவர் அதான் அந்த ஃபஸ்ட்டு என்ன அவர் பார்த்து ரசித்த ஒரு தருணம். அப்போ ஒரு மனசில் பதிஞ்சது தான். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அதுவா வர்றாங்க அப்படின்னு அந்த உரிமையோடு கூப்பிட்றதெல்லாம் வந்து எனக்கு அது வந்து எனக்கு என்னவோ சினிமாவில் வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணேன். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நான் ஒருத்தட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றேன், தரணி சார், மாபெரும் இயக்குனர் தரணி. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரும்போது அவர் கேட்குறாரு, எதை பார்த்து சினிமா வரணும். நான் வந்து முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்து தான் சார் சினிமா வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்கிறேன். அவரே இம்ப்ரெஸ்டு. வழக்கமாக ஒருத்தட்ட போய் அசிஸ்டண்ட்டாக போய் சேரணும்னு நினைக்கும் போது, சார் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கோம், உங்கள் படத்தை பார்த்தா சார் அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுக்கு ப்ளீஸிங்காக தான் சொல்லுவாங்க. ஆனால் தரணி சார்கிட்ட நான் சொன்னது வந்து முதல் மரியாதையை பார்த்து தான் நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு வந்தேன் சார், நான் சினிமா வரணும்னே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு அந்த உண்மை பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் என்னை ரொம்ப ரசிச்சிட்டார். அப்புறம் அவர்கிட்ட உதவி இயக்குனராக கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போது பாரதிராஜா சார் இந்த வாய்ஸை பேசி காமிச்சதுக்கப்புறம் நிறைய பழக்கங்கள் அவரோட வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு நிறையா கிடச்சிது. ஏன்னா அவருடைய ஊர் வந்து தேனியில் நான் அங்கே தேனிக்கு போகும்போதெல்லாம் நான் எனக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு, அவர் பின்னாடி வீடுன்னு பார்க்குறப்போ, அதாவது தேனியில் வந்து பொண்ணு எடுத்திருந்தேன். தேனியில் பொண்ணு எடுத்ததுனால தேனியில் பின்னாடி வீடு. அப்போ அந்த பின்னாடி வீட்டுக்கு எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், பேசலாங்கிறப்ப அப்போ வீட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு. அப்படி வீட்டுக்கு போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கேன். சார் எப்படி சார் இந்த படத்தில் அப்போல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு பாட்காஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இல்லை. நம்ம ரசித்த ஒரு நபரை நேரில் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட பழகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும்போது அது என்னெல்லாம் நடந்ததுங்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி அவரோட ஏற்பட்ட பழக்கம்தான். ஏகப்பட்ட அனுபவங்கள். முதல் மரியாதை படத்தை பற்றி, சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி, எப்படி ஷூட் போனேன். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து அன்னைக்கு சொன்னார் என்கிட்ட, நான் நடிக்கணும்னு தான்டா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், எனக்கு நடிக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆனால் அப்படியே சந்தர்ப்ப சூழ்நிலை டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னார். அப்போ என்ன நடிக்கணும் அப்படின்னப்போ அவர் சொன்னார், நான் அப்போல்லாம் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், ஐ வாண்ட் டு ஆக்ட் அஸ் அ காப்லர் அப்படின்னார். காப்லர்னால் ஒரு செருப்பு தைக்கிறவங்க மாதிரி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு இங்கிலீஷ் ரேஞ்சர் அப்படி இருக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் கிடைக்காத போது அப்புறம் வந்து எல்லாம் மேக்கப் போட்டு வெளியிலே இருந்தாங்க. அப்போ நம்ம செட் ஆகாது, மூக்கு பெருசாக இருக்குது பார்க்குறது மாதிரி, கரடு முருடாக இருக்குது, முரடானா இருக்குது, அப்படி செட் ஆகாது போல விட்டு இது ஒரு நான் சிவாஜி கணேசன் ஐயாவிட்டே சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சிவாஜி சார்கிட்ட சொன்னீங்களா? எப்போ முதல் மரியாதையில் ஷூட்டிங்கில். ஸோ முதல் மரியாதையில் வந்து சொல்லியிருக்கேன், ஐ வாண்ட் டு பி an actor சார், பட் என்னென்னா அங்கே பார்க்குறப்ப நீங்களே அது ஒரு மாதிரி இதெல்லாம் போட்டு மேக்கப் போடுறத சொன்னார், மாவட்டெலாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பம்கின் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. பம்கின் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், அதுக்கு சிவாஜி சார் என்ன சொன்னார், அப்போ எதுவும் பேசலையாம். அப்போ அது சொன்னார், அந்த கேமரா மேன் கண்ணன் சார் இருக்கார் இல்லையா, அவன் முதல் முறை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நாள் இதுதான் சார் இதுதான் கெட்டப் அப்படின்னோன்னா அவர் வந்து போயிட்டு ஒரு சிவாஜி சார் வந்து ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக அந்த விக்கெல்லாம் வச்சு ஒரு ஊர் பெரியவர் அப்படிங்கிற அந்த கெட்டப்பில் வந்திருக்கார். அப்படி வந்தோடனே அப்படியே பார்த்து வேலஸ் கேன்சல் அப்படின்னு போயிட்டான். அப்புறம் ஒன்று கேமராமேன் அப்படியே பார்த்து என்ன இல்லை அது கெட்டப்லாம் அது சினிமா செட் ஆகலை, அது ஒரு மாதிரி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
போயிட்டு சிவாஜி சார் சாயங்காலம் வந்து ரூமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் நேராக போய் பார்த்து பேச போயிருக்காரு. அண்ணே வணக்கம், என்னடா அப்படின்ட்டு இருக்காரு. சிவாஜி சார் கேட்டாராம், என்னடா என்ன எடுவோடா செட் ஆகலன்னு சொல்லியாவில், எடுவோட வேடான்னு முடிவு பட்டியாவில் என்ன அப்படின்னாராம். அப்படி என்னன்னு உடனே பாரதிராஜா சார் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இல்லைண்ணே இப்போ எப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படியே வாங்க அப்படின்னாராம். அதை கூட இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட், நம்ம சிவாஜி சாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாராம், இல்லை அண்ணனுக்கு விக்கு வச்சு அந்த ஒரு இதெல்லாம் அதெல்லாம் வேணாம் சார், இப்படி இருந்தால் நல்லா அப்படின்னாராம். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, அடுத்த நாள் வந்திருக்காரு சிவாஜி சார். வந்த உடனே ஷார்ட் போடலான்னா லைட்டாக மேக்கப் போட்டு நான் விக்குக்கெல்லாம் வைக்காமல் நார்மலாக வந்திருக்காரு. அப்போ இவர் உடனே கேமராமேன் கண்ணனை பார்த்து, நான் எப்படிங்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படி கண்ணன் சார் அப்படி பார்த்துட்டு சிவாஜி சார் இந்த லைட்டாக ரோஸ் பவுடர் போட்டு சிவாஜி சார் டவல் எடுத்துகிட்டு சரக்குன்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னாராம். அது சொல்லும்போது பாரதிராஜா சார் சொன்னார். அப்பவும் சார் சும்மா தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ராதா மேடத்தோட ஷூட்டிங் போகும்போது ராதா மேடம் வந்து அந்த படகு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிவாஜி சார் ராதாவும் அந்த படகுல உட்காந்துருக்க மாதிரி ஒரு காட்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரியவா சார் அடிக்கத்தான் வந்தாரா அப்படின்னா. அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்துட்டு முடிவு போட்டார் அடிக்க வேடான்னு சொல்லி. நம்மளாம் வந்து பொதுக்குமார் இருக்கப்பா, பம்கின் மாதிரி நல்ல சப்பியாக இருக்கிறாங்க இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேக்கப் கூட வேடாட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் சொன்னார். அது எனக்கு பாரதிராஜா சார் சொன்ன அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சது. யூ ஆர் பிளாக், யூ ஆர் டு ஷோ எவ்ரிபடி பிளாக் அப்படின்னா. அதாவது நான் எல்லாரையும் கருப்பாக காமிக்கணும்னு நீ ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடெண்ட் அவர் சொல்லும்போது இல்லை, அவர் எவ்வளோ தூரம் ரசித்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. சாதாரணமாக அவருடைய படத்தில் ஒரு டயலாகில் வந்து இந்த மண்மனம் மாறாத மண்ணின் இந்த மண் வாசனை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அது ஒரு டயலாக் இல்லை, உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் அவரோட நிறையா அப்புறம் பேசினேன். ஏகப்பட்ட படங்கள் பற்றி, பாண்டியன் பற்றி நிறைய சொன்னார். அது ஏகப்பட்ட கதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறையா இருக்குது. அப்படியெல்லாம் பழக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மனோஜோட ஒரு நல்ல நெருங்கிய நட்பு. அப்புறம் மனோஜ் சாரை வந்து பாரதிராஜா சார் ஆஃபீஸில் பார்த்துட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பேன். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசுவேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றி பேசுகிறேன். ஸோ இப்படி தான் எனக்கு பழக்கம் பாரதிராஜா சார். அவருடைய எல்லா படங்களும் என்னை மிகவும் கவர்ந்தன. அதில் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் வந்து நம்ம ரசித்த படங்கள் நிறையா வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போல்லாம் நான் ஒரு ஃபேனாக இருந்தேன். இப்போ அவர்கிட்ட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அதான் பொம்மலாட்டம்னு ஒரு படம். இந்த பொம்மலாட்டம் படம் எடுக்கும்போது என்கிட்ட வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு ப்ரிவ்யூ போடுறாரு 4 ஃப்ரேம்ஸில் ப்ரிவ்யூ போடும்போது அப்போ நிறைய அந்த ரேடியோவில் இருக்கும்போது நிறைய அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் நிறையா போவேன், நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். நிறைய பேர் பேசுவாங்க, இது ஒரு வித்தியாசமான கதை, வித்தியாசமான படம். நாம் சினிமாவை ரசித்து வந்ததுக்கும் இங்கே வந்து போய் அந்த இன்டர்வியூவில் போய் கேட்குறப்போ மற்ற டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ்லாம் வந்து சொல்லும்போது இந்த கதை அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டோம், அப்புறம் படம் அது மாதிரி இல்லையேன்னு தோணும். நமக்கு அப்பயே இந்த விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நிறையா வந்து யோசிப்பேன். அப்போ இவர் வந்து சொல்கிறார் 4 ஃப்ரேம்ஸ் எடுக்கும்போது, நான் என்னடா படம் பாரு 75 years ஆஃப் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னா. நான் உடனே நான் ரொம்ப பெரிய இது மாதிரி யோசிக்கிறேன். பாரதிராஜா சார் அதான் பழகினோன்னா உடனே வந்து 75 years ஆஃப் தமிழ் சினிமாவில் சொல்லாத விஷயத்தை என்ன ஒரு புதுசாக சொல்ல போகிறேன், ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு படம் பார்க்குறேன். ஸ்டண்ட், அந்த படத்தில் கிளைமேக்ஸ் சொல்லும்போது ஸ்டண்ட். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கதையுடைய இதுவே சாராம்சம். அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரு கேரக்டரை காமிச்சிட்டோம். அதை கரெக்டாக அந்த எண்டில் வரும்போது அவள் அந்த கேரக்டரே கிடையாது, அது வேறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை காமிக்கிறது இருக்குல்ல. ஈவன் நவ் நான் அந்த சர்ப்ரைஸை உடைக்க விரும்பல. யாராவது அந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கேரக்டரை உடைச்சி அவர் சொன்ன உடனே நான் அப்படியே பார்த்துட்டு கலங்கிட்டேன். அப்போ நான் வந்து சொன்னேன், எனக்கு நானா படேகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது யோசித்தேன், சரி என்ன ஒரு நம்ம டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் கொஞ்ச நாள் பேசிட்டோங்கிறதுனால அவரை வந்து சாதாரணமாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எகெயின் ஐஸ் நோ, இஸ் அ லெஜெண்ட்னா அது வேறு லெவலான ஒரு லெஜெண்ட். அவர் வந்து உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவர் மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு வரலன்னா, பாரதிராஜா என்ற ஒரு நபர் இண்டஸ்ட்ரிக்கு வரலன்னா நிறைய டேரக்டர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய
ப்ரொடியூசர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து ரசித்த ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே அவர் உருவாக்கின நபர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பேர், ஒருத்தர் இல்லை, ரெண்டு அல்ல, எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க. ராதிகா மேடம் எடுத்துக்கிட்டால், ரேவதி மேடம் எடுத்துக்கலாம், ரஞ்சிதா எடுத்துக்கலாம், சுகன்யா எடுத்துக்கலாம், இப்படி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். நெப்போலியன் சார் எடுத்துக்கலாம், விக்னேஷ் எடுத்துக்கலாம், இன்னொரு தோழன் பாபு எடுத்துக்கலாம், ராஜா, இப்படி எவ்வளவு, ஒன்றா ரெண்டா, ஒருத்தர் அல்ல, இருவர் அல்ல, அவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு அந்த முதல் பட வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்த படங்களில், நிழல்கள் ரவி அவருடைய ஆக்ஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவரோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. நிழல்கள் அப்படிங்கிற படத்து மூலிமா அறிமுகமானவர் தான் ரவி, அந்த பேருக்காகவே நிழல்கள் ரவி. ஸோ இப்படி அவர் உருவாக்கிய பல பிம்பங்கள், பல தூண்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்கெல்லாம் தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு சினிமாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதி ராஜா என்பவர் ஒரு ஆசான், தமிழ் சினிமாவின் ஆசான். அந்த இயக்குனர் மறைந்தது அப்படிங்கிறது என்னால் இன்னும் ஏற்றுக்கவே முடியல. நான் அவருக்காக ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசித்து ஒரு நாள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் ஈஸ்வரன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு கால் ஷீட் நடிக்கிறதுக்காக சுசீந்திரன் ஒரு நாள் கூப்பிட்டார். அப்போ நான் போனோடனே ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, நான் டயலாக் பேசி நடிக்கிற அந்த நேரத்தில், அந்த இடத்துல, அந்த காட்சியில் அப்படி பேக்ரவுண்டில் பாரதிராஜா சார் உட்காந்துருக்கார். அதான் அவர் உட்காந்துருப்பார், அவருக்கு முன்னாடி தான் அப்படி பார்த்து பேசிட்டு இப்படி போவேன், அவரை பார்த்து தான் பேசிட்டு இப்படி போவேன். அப்படி ஒரு காட்சி எடுத்தாங்க. அப்போ அன்னைக்கு சாயங்காலம் நான் பாரதிராஜா சார்கிட்ட பேசும்போது அவருடைய நண்பர் அவரும் வந்தார். எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது, என்ன சொல்கிறீங்க, ஒரு நல்ல பேசும்போதே முடிவு பண்ணோம், சார் ஒரு விழா எடுக்கணும், ஒரு விழா அப்படின்னா ஒரு விழா எடுக்கிறோம், என்ன சொல்கிறீங்க, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு பெரிய விழா ஒன்று எடுத்தாங்க. தேனியில் பாரதி ராஜாவின் இல்ல விழா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்போது நான் சொன்னேன், நான் யாரெல்லாம் சார் வரா அப்படின்னப்போ, நான் ஒரு சில பகுதியை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை படம் பிடிக்கிறதுக்கும் இந்த டைரக்டர்ஸ்லாம் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மொமெண்டோ கொடுக்கறதுக்கும் நான் ரெடி பண்ணேன். அப்போ நான் ரெடி பண்ணது தான் 44 years ஆஃப் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன் கார். இந்த உடனில் ஏன் அந்த ஃப்ரேமை பண்ணேன், அவருடைய ஃபோட்டோ போட்டு ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மரம் அப்படிங்கிறது பல தலைமுறைகள் தாண்டியும் அது இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணது. ஒரு சின்ன உட்டில் பண்ணும்போது அது நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அந்த மாதிரி ஒன்று பண்ணேன். பல பேர் வீட்டில் அதை வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நிறைய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், வெற்றிமாறன் சார், ஒரு பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் சித்ராலட்சுமணன் சார் வந்தார், அது மாதிரி நிறைய பேர், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய குரூப்பாக வந்தாங்க. அப்படி எல்லாரும் வந்தப்போ அந்த விழா ஒரு பிரம்மாண்டமான விழா ஆச்சு. அந்த விழாவை தொடர்ந்து அவர் கூட நிறைய பயணித்தேன், நிறைய ஊரில் உட்காந்து பேசினது, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த விழாவுக்கு முன்னாடியே இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அது அன்னக்குடியும் குடி வீரனும் அப்படிங்கிற படத்துடைய ஒரு லான்ச் ஃபங்க்ஷன். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அந்த லான்ச் ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டாரு. நீ எங்கடா போகிற, இங்கேயே அப்படின்னாரு. நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்படி செய்யும்போது அந்த அள்ளிநகரத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிறப்போ அந்த விழாவுக்கு பாலச்சந்தர், மணிரத்னம் எல்லோரும் வந்திருந்தாங்க. பாலச்சந்தர், மணிரத்னம்லாம் எல்லோரும் வந்திருந்தாங்கங்கிறதுனால ஒவ்வொருத்தரையாக அந்த கூட்டு நான் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு விட்டேன். அப்போ இன்னமும் அந்த விகடனில் அதை கவர் பண்ணப்போ, அப்போ அமீர் அண்ணன் அந்த படத்தில் நடிக்கிறேன் சொல்கிறேன். அமீர் அண்ணன், நான், ஜிவி பிரகாஷ் எல்லோரும் வரிசையாக அப்படி கீழே அப்படி உட்காந்துருப்போம். அந்த ஃபங்க்ஷனுடைய மேடையிலேயே அப்படி கீழே உட்காந்துருக்க மாதிரியான இது இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு, அந்த அன்னக்குடியும் குடியொன்னும் வாய்ப்பு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்காக நான் இப்போ ஒரு கதை வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், 2 இல்லை 3 வருஷத்துக்கு முன்னால் திருச்சிற்றம்பலம் பண்ணி முடித்தப்போ ஒரு சின்ன கேப்பில் அப்போ என்கிட்ட அந்த கதையை சொன்னார். அதில் ஒரு ஷார்ட் சொன்னார். அந்த ஷார்ட்டை இப்போது நான் வெளியில் சொல்ல விரும்பல. ஒரு ஷார்ட் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான்
தமிழ் சினிமாவில் உலக சினிமாவிலேயே அப்படி ஒரு ஷாட்டை பார்த்ததில்ல. அவர் சொன்னது அந்த விஷுவலைசேஷன் ஷாட். அப்போ தான் வந்து நான் வீட்டில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஹீ இஸ் ஸ்டில் யங். அவருடைய அந்த பர்செப்ஷன் ஆஃப் சினிமா அந்த பார்க்குறது வந்து வேறு யாருக்காவது இப்படி வருமாங்கிறதுலாம் டவுட் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் பாரதிராஜா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நடித்தது. என்கிட்ட திருச்சிற்றம்பலம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி பேசும்போது நான் தனுஷ் சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், 3ன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போது தனுஷ் சாருக்கு பாரதி சார் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பாரதி சாரை கேஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அதில் ஒரு சீன் வந்து வச்சுருக்காரு திருச்சிற்றம்பலத்தில். அந்த குறிப்பாக நித்யாமேனன் திட்டிகிட்டே வெளியில் போகும்போது அவன் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகும்போது இவர் அந்த கையை இப்படி கட்டிக்கிட்டு அப்படி அந்த செவுத்தில் இப்படி சாஞ்சிட்டு நிற்பார் அப்படின்னு. அது சொல்லிவிட்டு இப்படி பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், இது எப்படின்னே தெரியல, என்ன அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்டா அப்படின்னார். ஆமாம் ஐயா, தனுஷ் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படி எடுப்பார், எல்லாம் நுணுக்கத்தையும் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், இது எந்த ஷாட் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் பாரதி சார்கிட்ட சொல்கிறேன். கள்ளுக்குள்ளீரம் படத்தில் கவுண்டமணி சார் வந்து ஒரு ஷாட்டில் வந்து, அதாவது கதைப்படி என்னென்னா கள்ளுக்குள்ளீரத்தில் கவுண்டமணி சார் வந்து யார்கிட்டையாவது காசு வாங்கி குடிப்பார். காசு வாங்கி குடித்தாருன்னா அந்த யார்கிட்ட காசு வாங்கி குடித்தாரோ அவங்களே திட்டுற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ அந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது பாரதி சார்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஐயோ அவனுக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னோடனே கவுண்டமணி சார் வந்து குடிச்சிட்டு அங்கேயே வந்து அவர் திட்டுற மாதிரி ஒரு கேரக்டரில் உனக்கு ஏன் காசு கொடுது அப்படிங்கிற மாதிரி இப்படி நின்று இப்படி பார்த்துட்டே இருப்பார். இந்த ஷார்ட்டை அப்படியே ஒரு ரீக்ரியேட் பண்ணி எடுத்தது திருச்சிற்றம்பலத்தில் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினப்போ ஈ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது ஒரு ரொம்ப அழகான ஒரு தருணம். அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய படங்கள் பற்றி, நிறைய மேடைகள் பற்றி, நிறைய மனிதர்கள் பற்றி, நிறைய ஆக்டர்ஸ் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நான் பேசியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இந்த வருத்தம் என்னென்னா, சமீபத்தில் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் தான் இப்போது காலமாயிட்டார். ஆனால் அவர் காலமான அந்த நேரம் யாருமே கூட இல்லை. அவர் படத்தில் கூட ஒரு கேரக்டர் வந்து இறந்து போகுது அப்படின்னா கூட சொந்த பந்தம்லாம் இருந்து பால் ஊற்ற வராங்க, அத்தா உசுருக்கு உசலாடுது, இப்படி தான் எடுப்பார். அப்படி எடுத்தவர் வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவங்க வீட்லேயும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, யாருமே கூட இல்லை அப்படிங்கிறது. அது என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. such a great person we missed பாரதிராஜா சார். இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கா, மீண்டும் இது போன்ற மனிதர்கள் வருவாங்களான்னு தெரியாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சு அவங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கியவர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அவர் பல இயக்குனர்களை, தமிழ் சினிமாவை வேற ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போனது, இப்படி நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு பற்று கொண்ட ஒரு மனிதர். ஈழத்தமிழர்களுக்காக அவர் கொடுத்த குரலாக இருக்கட்டும், அவர் உருவாக்கிய இயக்குனர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை உருவாக்குனார். அந்த டைமென்ஷனை உருவாக்குனதுக்கப்புறம் வேற ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு டயலாக்கை வச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டயலாக்கு, அது வந்து ரஜினி சார் வந்து ஒரு மேடையிலே சொல்லியிருக்காரு. நான் எங்கேயோ ஒரு கவலையில் நடந்து வரும்போது இதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாகை சொல்கிறாங்க அப்படின்போ ஒரு பவரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் கிரியேட்டட் அ பவர், ஹி ஹஸ் கிரியேட்டட் அன் ஆரா.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பாரதி ராஜா. இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் நம் மனதை விட்டு அவர் என்றும் மறைய மாட்டார். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.